இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. காஃபி குடுமா. அயலி, முதல்ல மாப்பிள்ளையோட சித்தப்பாவுக்கு கொடு, அப்புறமா மாப்பிள்ளைக்கு கொடுக்கலாம். என்னது சித்தப்பாவா? மா, உங்க பொண்ண பார்க்க வந்த மாப்பிள்ளையே இவர்தான். அப்போ அவரு மாப்பிள்ளையோட தம்பி. என்ன ஜமுனா, இவங்க கிட்ட எதுவும் சொல்லலையா? அது வந்து இவங்க கிட்டையும் செல்லம்மா கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தானே வந்தோம். இப்ப என்ன இப்படி கேக்குறாங்க? இங்க பாருங்கம்மா, அவர் என்னோட அண்ணன். எங்க அண்ணி 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. இந்த பையன் என் அண்ணனோட பையன். எங்க அண்ணி போனதுக்கு அப்புறமா எங்க அண்ணனால பையனை பாத்துக்க முடியல. அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருந்தோம். அப்பதான் ஜமுனா எங்களை வந்து பார்த்தாங்க. அவங்க கிட்ட நாங்க எல்லா விஷயத்தையும் சொன்னோம். அவங்க எங்க கிட்ட சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க பொண்ணு பார்க்கவே வந்தோம். அவளுக்கு என்ன, அவ சம்மதம் தான் சொல்லுவா. ஜமுனா, உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இவ்வளவு நீ இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறதை விட உன் கையில விஷத்தை கொடுத்து கொன்னுடுன்னு. ஏன் இப்படி இவ்வளவு அணுவா சித்திரவதை பண்ற? ஏய் ஜமுனா, என்ன இருந்தாலும் அயலி உன் அக்கா மக தானே. அவளுக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நானும் அர்ச்சனாவும் பிறந்த வயித்துல தான் நீயும் பிறந்தியான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பாருடி, அவளை ஏற்கனவே அவளை அடிமை மாதிரிதான் நடத்துறீங்க. இப்ப இவ இந்த குடும்பம் வேற அனுபவிக்கணுமா? இந்த ஆள் வயசு என்ன, நம்ம அயலி வயசு என்ன? ஏண்டி, சம்பந்தப்படுத்துறதுக்கு ஒரு வரமுறை வேணா? உனக்கு அறிவு என்னங்க கூப்பிட்டு வர வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? நாங்க எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசிட்டு தானே வந்தோம். ஆமா நாங்களா வந்தோம்? நீங்க தானே வர சொன்னீங்க. ஆமா, வாங்க எல்லாரும் போலாம். ஐயோ, ஆமா ஆமா, என்ன இருங்கம்மா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்க. அம்மா 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 ப்ளீஸ் இருங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீங்க முதல்ல உட்காருங்க. உங்களுக்கு வாக்கு கொடுத்தது ஜமுனா, அத மறந்துடாதீங்க. நீங்க உட்காருங்கம்மா, ப்ளீஸ்மா. உட்காருங்க, நீங்க உட்காருங்க. தம்பி, தயவு செஞ்சு உட்காருங்க. தம்பி தம்பி உட்காருங்க, உட்காருங்க. எல்லாரும் கேளுங்க, கோவப்படாதீங்க. உட்காருங்க. உட்காருங்கம்மா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதோ வந்துடுறேன். உங்க பொண்ண பார்க்க வந்த மாப்பிள்ளையே இவர்தான். இவங்க கிட்டையும் செல்லம்மா கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தானே வந்தோம். இப்ப என்ன இப்படி கேக்குறாங்க?